ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். ரீசெண்டாக வந்து தளபதி விஜய் அவர் மேலே எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சில நேரம் பார்த்தோன்னா தளபதி பற்றி தவறாக பேசாமல் தளபதிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்த நபர்களே பார்த்தோன்னா இப்போ வந்து அகென்ஸ்டாக மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்களை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க யார் அப்படின்னா தேமுதிகவோட பிரேமலதா. இவங்க ரீசெண்டாக வந்து தளபதி விஜய் அவர்கள் பேசின விஷயத்தை பார்த்தோன்னா ஆதரித்து பேசிகிட்டு இருந்தார் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ சடனாக பார்த்தோன்னா அது வந்து எதிர்த்து பேசுகிறாரு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சீமான் அவர்கள். சீமான் வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார், விஜயகாந்த் அவரில் இந்த மாநாட்டில் பார்த்தோன்னா நீங்கள் வந்து என்னோட அண்ணனோட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, என்னோட அண்ணன் அப்படின்னு விஜயகாந்த் அவரில் பேசுனதுக்கு முதல் மாநாட்டில் ஏன் பேசலை? அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக விஜயகாந்த் ரசிகர்களை கவர் பண்ணுறீங்க, ஆனால் அவர் வந்து அரசியலுக்கு வரும்போது நீங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. இதை வந்து பிரேமலதா வந்து உலகம் மறுக்க முடியாத ஒரு உண்மையை வந்து சீமான் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்றதான். இது எல்லாத்தையும் தாண்டி சீமான் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது விஜய் போய் பார்க்கவே இல்லையே, இப்போ வந்து அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான். இதுக்கு பிரேமலதா பார்த்தோன்னா சொன்னது அந்த உலகம் மறுக்க முடியாத ஒரு உண்மையை வந்து சீமான் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இதை விஜயகாந்த் அவர்கள் இறந்த அந்த டைமில் பார்த்தோன்னா எத்தனையோ பேர் பதிவு பண்ணாங்க. விஜய் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதெல்லாம் போய் பார்க்கல, இப்போ இறந்ததுக்கப்புறமா வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனால் இதுக்கு இவங்க ஃபேமிலியும், அதாவது விஜயகாந்த் சாரோட ஃபேமிலியும் அவங்க கட்சி சேர்ந்த ஒரு சில நபர்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவரை வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க, நிறைய பேர் வந்து பர்மிஷன் கேட்டாங்க, நாங்கள் தான் பார்த்தோன்னா அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, ஏன்னா அவரோட ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறதுனால அவரை வந்து யாரும் சந்திக்கக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் யாரையுமே பார்க்கறதுக்கு விடலை அப்படின்றத அவங்க ஃபேமிலியே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எஸ்எஸ்சி அவர்கள் தளபதியோட அப்பா அவர் போகிறதுக்கே பார்த்தோன்னா நிறைய டைம் கேட்டும் அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. ஒரே ஒரு டைம் பர்மிஷன் கொடுத்து தான் பார்த்தோன்னா அவர் போய் மீட் பண்ணிட்டு வந்தார். மற்றபடி அவரே கூட பார்க்கவில்லை. தளபதி விட பார்த்தோன்னா எஸ்எஸ்சி அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு நெருங்கின நட்பு இருக்குது இப்போ வரைக்கும். அவர் இறந்தாலும் கூட பார்த்தோன்னா எஸ்எஸ்சி அவர்களுக்கு அவங்க விஜயகாந்த் சார் மேலே எந்தளவுக்கு மரியாதை இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இருந்த ஒரு நபரையே பார்த்தோன்னா பார்க்க விடலை. மற்ற யார் வந்தாலும் அதுக்கு வந்து அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ விஜய் வந்து பார்க்கல அப்படின்றத சீமான் சொன்னோன்னே எதிர்பார்த்தோன்னா எப்படி ஏற்றுக்கிட்டு ஆமாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து அவர் இறந்த டைமில் வந்து எத்தனையோ பேர் பார்க்க வந்தாங்க, நாங்கள் தான் அலோவ் பண்ணல அப்படின்னு சொன்னதால என்ன, தியாக அவர்களே சொல்லியிருப்பார் அந்த லெவலில் தான் அவர் வச்சுருந்தாங்க அப்படின்னு. ஸோ இவங்க பார்த்தோன்னா அப்போ ஒரு பேச்சு பேசிட்டு இப்போ எதுக்கு மாற்றி பேசுகிறாங்க? இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? சீமான் அவர்கள் தான் இப்படி மாற்றி மாற்றி பேசுவார் அப்படின்னா இப்போ அவர் பேச்சை கேட்டு பார்த்தோன்னா இவங்களே மாற்றி பேசுகிறது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவங்களோட கோபம் என்னவாக இருந்திருக்கலாம் அப்படின்னா, விஜய் வந்து இந்த மாநாட்டில் வந்து விஜயகாந்த் பேரை சொல்லிட்டாரு, ஃபஸ்ட்டு மாநாட்டிலே சொல்லியிருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கலாம். சரி, அதுதான் இல்லைன்னா அந்த எலெக்ஷனில் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தேர்தல் சந்திச்சார்ல 2011, அப்போ வந்து விஜயாவில் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், அதையே பண்ணல அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்போ ஏன் பண்ணல, என்ன காரணத்துக்காக பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக நம்மளுக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் தாண்டி அப்போ வந்து விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது, ஒரு சாதாரண நடிகர் தான். இப்போ தான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவருக்கும் பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேகம் ப்ளஸ் வந்து இந்த டைமில் நம்ம ஆரம்பித்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்திருக்காரு. அந்த டைமில் மேபி அதை பற்றி அவர் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பார்த்தோம்னா இப்போ வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. சரி, அது என்ன அப்படிங்கிறது சத்தியமாக நம்மளுக்கு தெரியாது, அதனால் நம்ம அதை பற்றி பேச வேணாம். அந்த மாதிரி முட்டு கொடுக்குற வேலையில் நம்மளுக்கு தெரியாது. இப்போது இவங்க விஜயகாந்த் அவர்களை விஜய் சந்திக்கல அப்படின்றத எப்படி வந்து ஒத்துக்கிறாங்க அப்படின்றத கேள்வி. நீங்கள் தான் யாரையுமே பார்க்கவே இல்லையா, அப்படி விஜய் மட்டும் எப்படி விட்டுருப்பீங்க? அவர் இறந்தோடனே முதல் ஆளாக பார்த்தோன்னா தளபதி தான் வந்தார். அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு போனது, நிறைய விஷயங்கள் பண்ணார் தளபதி, அந்த டைம்லேயே பண்ணார். அதெல்லாம் பார்த்தோன்னா அரசியலுக்காக கிடையாது, அந்த பழக்கத்துக்காக தான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பர்த்டே வரும்போதும் தளபதி பார்த்தோன்னா விஜயகாந்த் அவர்களை மீட் பண்ணி அவர் ஆஃபீஸ்க்கே போய் பார்த்தோன்னா மீட் பண்ணி விஷ் பண்ணிட்டு வருவார், ஒவ்வொரு பர்த்டேக்கும் போவார் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லி கேட்டுப்போம். விஜயகாந்த் சார் கூட பார்த்தோன்னா சொன்னதாக வந்து ஒரு மிக முக்கியமான நபர் பேட்டி கொடுத்துருப்பார், எனக்கு தெரிஞ்ச அந்த மீசை ராஜேந்திரன் நினைக்கிறேன், அவர் தான் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் கூட சொல்லியிருந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னா இவங்க எப்படி வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ தோணுது. தளபதி எந்த அளவுக்கு பார்த்தோன்னா அவர் மேலே அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், புதுசு ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்க இப்போது எதுக்காக இப்படி மாற்றி பேசுகிறாங்க, யார் மாற்றி பேச வச்சது? திடீர்னு பார்த்தோன்னா தளபதி தாக்குறதுக்கு என்ன காரணம்? இது எதுவாக இருக்குது அப்படின்னா அரசியல் தான், வேறு எந்த ஒரு காரணமும் இருக்காது. இது ஒரே ஒரு காரணம் தான். இப்போ விஜயகாந்த் அவர்களை பற்றி மாநாட்டில் விஜய் பேசணுனால விஜயகாந்த் ரசிகர்கள் வந்து வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு தளபதி நினச்சிட்டார் போல். அதை வந்து அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த ஒரு விஜயகாந்த் அவர்களோட தொண்டனே சொல்லியிருந்தார், விஜயகாந்த் அவர்கள் பார்த்தோன்னா உங்களை மாதிரி ப்ரெஸ்ஸு தான் வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி அவர் வந்து அரசியலில் வந்து அதாவது பார்த்தோன்னா அவரை தோக்கடிச்சதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு ப்ரெஸ்லேயே ஓப்பனாக சொன்னார். அந்த மாதிரி இவருக்கு என்னென்னலாம் பண்ண போகிறீங்களோ, ஆனால் இந்த டைம் பார்த்தோன்னா விஜய் அவர்களை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தொண்டன் பார்த்தோன்னா அழுகாத குறையாக சொல்லிட்டு போனார், தேமுதிகவோட தொண்டன். அவங்கெல்லாம் பார்த்தோன்னா விஜயகாந்த் சாருக்காக தான் கட்சியில் இருந்தாங்களே தவிர பிரேமலதா மேடமுக்காகலாம் கிடையாது. இப்போ வரைக்கும் இருக்கிற சில பேர் பார்த்தோன்னா விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த மூஞ்சிக்காக தான் இருக்காங்களே தவிர இவங்களுக்காகலாம் கிடையாது. அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிறப்போ இவங்க
அவங்க விஜயகாந்த் சார் ஆரம்பித்த ஒரு கட்சி லெவலுக்கு ஈக்குவலாக பார்த்தோன்னா இப்போ ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து வச்சிருக்காரு அப்படின்னா அது விஜய் அவர்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இவர் கூட அவங்க கூட்டணிக்கு போகலாம், இல்லை அப்படின்னா எதுவும் பேசாமல் கூட இருக்கலாம். ஆனால் இதுவும் இல்லாமல் பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லாமல் இவங்களே வாண்டடாக அதை தேடி வந்து பேசி இவங்க பார்த்தோன்னா என்ன சொல்கிறது ஒரு பேர் இவங்களே தேடிக்கிறாங்க. விஜயகாந்த் அவர் இருந்திருந்தாருன்னா அது இப்படி தான் பேசியிருப்பாருன்னா அவர் வந்தானே வரலன்னப்பா அவர் வந்து பார்க்கணும் அவசியமெல்லாம் கிடையாது அப்படின்னு ஓப்பனாக முடிச்சுட்டு போயிடுவார். அவர் அந்த மாதிரி கேரக்டர் தான் அவர். ஆனால் இவங்க பார்த்தோன்னா அதை தான் மனசில் வச்சுட்டு எதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோன்னா இவங்க ஒரு எலெக்ஷன் நின்னாங்க. அந்த எலெக்ஷனில் வெற்றி கண்டுட்டாங்களா? ஒன்றும் இல்லை. விஜயகாந்த் அவர்களுக்கே விழாத ஓட்டு பார்த்தோன்னா அவர் இல்லாதப்போ எப்படி விழும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் கூட இவங்களுக்கு கிடையாது. அதனால் பார்த்தோன்னா இவங்க கூட்டணியில் அங்கங்கே பார்த்தோன்னா ஒட்டிகிட்டு இருக்கலாமே தவிர பெரிய அளவில் ஆட்சி பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிறப்போ தளபதி விஜயகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்சின்னு ஆரம்பித்து ஒரு மாநாட்டு ஒன்று நடத்தி இப்போ அரசியல் காலத்தில் முன்னுதாரணமாக மிக முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிற விஜய் அவர்கள் இவங்க பகைச்சிக்கிறது இவங்களுக்கு தான் ஆபத்தே வர தளபதி கிடையாது. ஏன்னா பல விஷயங்களை தூண்டி பார்க்கும்போது தெரியும் இவங்களே பார்த்தோன்னா விஜயகாந்த் அவர்களை யாரையுமே மீட் பண்ண விடலை. அப்படி இருக்கிறப்ப விஜய் போய் இவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சீமான் சொன்னதுக்கு இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா சீமான் சொன்னதுக்கெல்லாம் அது அப்போ அவர் பேசணும் பேச்செல்லாம் விஜயகாந்த் அவர்கள் அவர் பேசாத பேச்சா? விஜயகாந்த் கிட்ட நாட்டை கொடுத்துட்டா நம்மளால் தீ குளித்து சாக வேண்டியது அப்படிங்கிறது. விஜயகாந்த் வந்து இங்கே முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு, ஆந்திராவில் போய் ஆகணும்னு நினைக்க வேண்டியதானே, அவனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ இவர் தான் பார்த்தோன்னா தமிழ்நாட்டையே வேலை கொடுத்து வாங்கியிருக்கிற மாதிரி இந்த மாதிரியான பிரிவிதமான தற்கொலைகள் இருக்கிற வரைக்கும் பார்த்தோன்னா தமிழ்நாடு கண்டிப்பாக நான் உருப்படாது. ஸோ இந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களை பார்த்தோன்னா பேசாத பேச்சு அந்த சீமானெல்லாம் அந்த லெவலுக்கு கேவலமாக அசிங்கமாக பார்த்தோன்னா பேசுகிறது என்னை தவிர யாரும் இருக்க முடியாது. அவர் பண்ண உதவிகளுக்கு ஒரு 4% கூட பார்த்தோன்னா இந்த சீமான்லாம் வரமாட்டார். அப்படி இருக்கிற ஒரு நபர் பேசின விஷயத்தை இப்போ தூக்கிட்டு வந்து தளபதி விஜய் அவர்கள் எதுக்குறாங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு மலுமட்டத்தனமாக கீழ்த்தரமாக இருப்பாங்க அப்படின்றது நம்ம இந்த இடத்துல யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது வரைக்கும் இவங்க மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. இனிமேல் பார்த்தோன்னா சத்தியமாக இவங்களை மதிக்க போகிறதும் கிடையாது, இவங்களுக்கு நம்ம எந்த விதத்தில் சப்போர்ட்டும் கிடையாது. இவங்கள ஒவ்வொரு இடத்துலையும் இனிமேல் வச்சு செய்கிறது தான் நம்மளோட வேலையை. எதுக்காக அப்படின்னா இவ்வளோ நாள் பார்த்தோன்னா கேப்டன் அவர்களுக்காக நம்ம பொறுமையாக இருந்தோம். இப்போ அவரே இல்லை, இந்த கட்சி அவர் இல்லை அப்படின்னா அந்த கட்சியே கிடையாது. அது வேறு விஷயம். இப்போ இவங்களுக்கும் பார்த்தோன்னா பெரிய அளவில் ஓட்டெல்லாம் விழுகிறது கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தோன்னா இவங்களுமே வந்து இந்த சரத்குமார் சார் மாதிரி எங்கேயாவது போய் கட்சி ஜாயின் பண்ண வேண்டியது அந்த லெவலில் தான் போயிட்டுருக்கு. இவங்க வந்து பார்த்தோன்னா தளபதி விஜய் அவரில் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா தவறாக கற்பிக்கும் போது நம்ம அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. சீமான் அவர்கள் அந்த பேச்சு பேசினார்ல அதையெல்லாம் பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாஸில் இவங்க பேசியிருக்காங்களா எதுவும் சொல்லியிருக்காங்களான்னா ஒன்றுமே கிடையாது. அவர் டெத்தில் வந்து நின்று பார்த்தோன்னா அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு உதவி பண்ணார் அப்படின்னு பேசின அதே வாய் இதுக்கு முன்னாடி என்னென்ன பேச்சு அப்படிங்கிறது இவங்களுக்கெல்லாம் தெரியுமா இல்லையா? இப்போ அவர் பேசின ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு பார்த்தோன்னா தளபதி விஜயில் எதுக்குறாங்க அப்படின்னா இதை விட கீழ்த்தரமான ஒரு அரசியல் எங்கேயுமே இருக்க முடியாது. இதுக்கு என்ன சொல்கிறது, விஜயகாந்த் தொண்டர்களே கூட நிறைய பேர் பார்த்தோன்னா இதுக்கு வந்து எகென்ஸ்டாக தான் இருப்பாங்க. இது தவறான ஒரு கருத்து அப்படின்னு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்களை இன்னும் யாரெல்லாம் எதுக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க, இன்னும் பல பேர் பார்த்தோன்னா ஆதரவாக இருந்தவங்களாம் இனி வந்து திடீர்னு எதிரியாக மாறுறாங்க. எல்லாம் அரசியல் களத்தில் பார்த்தோன்னா இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சத்தியமாக நம்ம எதிர்பார்க்கல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.